பேரும் வந்து கொடுத்துருக்கீங்க லவ் டுடே கழிச்சு, அதுக்கு முதல்ல என்னோட நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கு எனக்கு இப்போ கிடைச்சிருக்கிற ஸ்பேஸ். ஸோ அதே ஆஃப்டர் லவ் டுடே என்ன மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்றதே கொஞ்ச நாள் குழப்பமாகவே இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு வந்து டிராகன் கிடச்சிருக்கு. ஸோ இது என்னோட as மேம் செட், இது எங்களோட 2வது அசோசியேஷன் ஏஜிஎஸோட. அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா அவங்க தான் என்னை லான்ச் பண்ணாங்க ஏஜிஎஸ். ஸோ இன்றைக்குமே எனக்கு வந்து ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஏஜிஎஸ் அண்ட் அஸ்வத் மாரிமுத்து, டைரக்டர் ஆஃப் ஓமை கடவுளே, ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஃபில்ம். ஸோ ஒரு எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஃபில்ம் கொடுத்த டைரக்டரோட 2வது படத்தில் நான் நடிக்கிறது. ஸோ அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்தது தான் வந்து என்னோட 10 வருஷம் ஃப்ரெண்டோட நடிக்க, அவர் டைரக்ட் பண்ணி நடிக்கிறது. ஏன்னா நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிஸ்னஸையும் நாங்கள் வந்து பிரித்து வச்சுருக்கோம். அதில் எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒர்க்னா ஒர்க், ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப். அது ரொம்ப ஸ்வீட்டாக வந்திருக்கு. அண்ட் இது வரைக்கும் எவ்வளோ சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து அந்த கோமாளி படத்துல வந்து கிஸ்ஸிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. அவர் கிஸ் பண்ணுவாரு, அதனால அடிப்பாங்க, அதனால ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வரும்ன்ற மாதிரி. ஆனா சார் வந்து வேணான்னு சொன்னாங்க. அந்த கிஸ் வந்து நம்ம அப்படி எடுக்க வேணாம், சீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் லவ் டுடே பொறுத்த வரைக்கும் கிஸ் இல்லை, அது சீட் பண்ணி எடுத்தது தான். அதுக்கப்புறம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் டைரக்டர்கிட்ட வேணாம்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஹி ஃபெல்ட் அந்த கதைக்கு ஆக்சுவலா படத்தோட கதையில வரும் அது. அந்த மாதிரி ஒரு ட்ரீம் பண்ணுவாங்க. அந்த ட்ரீம் அது அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அவரு சொன்னது அது பண்ண வேண்டியதா இருந்துச்சு. நண்பர்னால வந்து முழுமையா உரிமை எடுத்துனாரா?